ஹாய் மாலைமலர்.com வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா மதராசி திரைப்படத்துல அறிமுகமானாங்க. காளி திரைப்படத்துல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ பரதேசி திரைப்படம் மூலமா ஒரு வித்தியாசமான ரோலை நமக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, ரொம்ப கியூட்டான அழகா தமிழ் பேசக்கூடிய வேதிகா தான். இட்ஸ் வெரி பிளஷர் டு see you மேம். சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. ஓகே, சோ எந்த ஒரு விஷயமும் சரி, ஒருத்தங்க ஹையர் லெவலுக்கு போனாங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க எப்படி உங்களால முடிஞ்சதுன்ட்டு. சோ நீங்க எப்படி ஹீரோயினா வந்தீங்க, எப்படி உங்களால முடிஞ்சது? வெல், சின்ன வயசுல இருந்து எனக்கு ட்ரீம் இருந்தது தட் I should become an actress. எதுக்குன்னா எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ ட்ராமாட்டிக்ஸ்ல ஸ்கூல்ல கூட நிறைய டைம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு ட்ராமாட்டிக்ஸ், டான்ஸ், அது கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நான் நினைச்சேன், ஓகே, ஐ திங்க் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் when I grow up. அண்ட் அது அப்படியே நடந்திருந்தது. ஸோ I think I'm just lucky because ரொம்ப பேர், நிறைய பேர் ஆக்டிங்ல வரணும்னு ட்ரீம் ஆசைப்படுவாங்க. ஆனா கொஞ்சம் தான் பீப்புளுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பேரண்ட்ஸ் சைடுல இருந்து, ஃபேமிலில இருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வருது? வெல், ஆக்சுவலி என்னோட மம்மி ஒரு தான் கண்டிஷன் போட்டாங்க தட் ஐ ஷுட் ஃபினிஷ் மை ஸ்டடி. ஸோ அது நான் பண்ணிட்டேன். அண்ட் அப்புறம் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஃபேமிலி, மம்மி அண்ட் தம்பி எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி வந்து எப்படி கமிட் ஆனீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த ஃபர்ஸ்ட் மூவில நீங்க ஆக்ட் பண்ணீங்க? வெல், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்னோட தமிழ் ஃபிலிம் தான் இருந்தது. அண்ட் அப்போ எனக்கு சுத்தமா நான் எதிர்பார்க்கல அது தட் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் சவுத் இண்டஸ்ட்ரி. எனக்கு தெரியாது. நான் Bombay. Actually, I'm from Bombay, so I didn't know that I'm going to start my first film in the South. But I'm very happy because inge எனக்கு ரொம்ப கேர் பண்ணுவாங்க எல்லாரும். And the teams are very professional. நிறைய நல்ல டேலண்ட் இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில. சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருந்தாலும், மியூசிக் டிரெக்டர்ஸ், ஸ்டோரிஸ் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே ஹீரோயின்ஸ்க்கு ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ ஐ திங்க் ஐம் வெரி லக்கி தட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரியில நான் என்டர் ஆயிட்டேன். அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்றேன் தமிழ் பேசுறது. அண்ட் ஆல்சோ தமிழ் ஃபிலிம்ஸ்ல ஆக்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மூவில நீங்க ஆக்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்க ஃபேமிலில இருந்தும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்தும் சரி, எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்களுக்கு? வெல், அம்மா ரொம்ப எக்ஸைட்டட் இருந்தாங்க அப்போ. அண்ட் எனக்கு கூட ஆக்சுவலி when I first faced the camera, it was very exciting for me. And first day, shooting Bombay la paniyachu, rain, and it was raining very heavily actually. So rumba enjoy panne. And appol irundhe enoda journey start aichu. So it's always special when the first time you face the camera. It's always a memorable experience. உங்களுடைய கனவு ஏதாவது இருக்கா, இந்த ஹீரோ கூட நான் ஆக்ட் பண்ணனும் அப்படின்றது? Well, to be honest, of course, எல்லா ஆர்டிஸ்டுக்கு ஒரு இது இருக்கு, ட்ரீம் இருக்கு தட் தே ஷுட் ஒர்க் வித் ஆல் தி ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி எனக்கு கூட இருந்தது. அண்ட் ஐ வுட் லவ் டு ஆக்ட் வித் சூர்யா சார், தனுஷ், so all these people have acted with Simbu. I really want to act with him. And I'm glad I got the opportunity in Kale எனக்கு அது opportunity வந்துச்சு. So I'm very happy. சிம்பு கூட உங்களை பத்தி ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு. அவர் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு யார் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஹீரோயின் அப்படின்னு கேட்கும்போது உங்க நேம் தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஈவன் லாரன்ஸ் மாஸ்டர் கூட சொல்லியிருந்தாரு, அதாவது ரொம்ப கம்ஃபர்டா இருப்பீங்க நீங்க டான்ஸ்க்கு அப்படின்னு. எப்படி ஃபீல் பண்றீங்க? வெல், ஆக்சுவலி என்னன்னா அது எனக்கு அது பெரிய காம்ப்ளிமெண்ட் மாதிரி. அதுக்கு நான் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் டான்சர்ஸ் என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்கன்னா அது எனக்கு ஒரு I think it's really nice of them to say something like that. I really enjoyed dancing with Simbu at Kutti Pisasula. நல்லா சாங் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் டான்சிங் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு சே தட். அண்ட் அந்த சாங்ல நான் கூட அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி எனர்ஜி பண்ணிட்டு டான்ஸ் பண்ணி, அதுக்குன்னா சிம்பு கூட டான்ஸ் பண்றது அது ஈஸி கிடையாது. ஸோ நான் கூட நல்லா பண்ணணும். அதுக்கு தான் நல்லா ரெண்டு பேர் நல்லா ஸ்கிரீன் மேலே சாங் வரணும். அதுக்கு தான் எஃபர்ட் போட்டேன். அண்ட் நான் அது எஃபர்ட் போடுறதுக்கு அவர் தான் காரணம், லாரன்ஸ் அண்ட் சிம்பு. ஸோ ஐ ஹேட் டு டூ மை பெஸ்ட். and it's sweet of them. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டெப்ஸ் ஏதாவது கொடுத்து அத ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி அந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கா? இல்ல, most of the steps
கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்ணேன். ஸோ இட் வாஸ் ஃபைன். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு டூ more complicated songs and do better than what I have done before. ஜாஸ்தி இம்ப்ரூவ் பண்ணிட்டு டான்ஸ் நம்பர்ஸ் பண்ணணும், இல்லைன்னா டான்ஸ் மேலே ஃபில்ம் பண்ணணும். அது மாதிரி சொல்லும் போதே தெரியுது எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போட்டிருப்பீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? வெல், எனக்கு பப்பீஸ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல எனக்கு இருந்தது 2 பப்பீஸ். ஆனா அது ஆக்சுவலி என்ன ஆகும்னா அது ரொம்ப அட்டாச் ஆகும். அண்ட் அப்புறம் பப்பீஸ்க்கு எல்லாரும் தெரியும் 10 years அவ்வளவுதான். ஸோ அது ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகும். ஸோ ஐ டிசைடட் நாட் டு ஹாவ் எனி டாக்ஸ் பிகாஸ் 10 yearsல their life span is only of 10 years. So it's very heartbreaking. ஆனா டாக்ஸ் டெஃபினெட்லி பிடிக்கும். இது வரைக்கும் நீங்க ஏகப்பட்ட மூவிஸ் பண்ணிருக்கீங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி, நீங்க ரொம்ப அதாவது பயங்கரமா பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பாராட்டு சொன்ன மூவி எது? வெல், ஐ திங்க் பானம்ல எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரோல் இருந்தது. திஸ் இஸ் அ தெலுங்கு ஃபில்ம். அது ஃபில்ம் அண்ட் எனக்கு கூட நந்தி அவார்டு வந்திருக்கு, பிரான்ஸ் நந்தி, ஃப்ரம் தி சிஎம் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், ஸ்ரீ கிரண் குமார் ரெட்டி. ஸோ அதுல என்னோட ரோல் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல் இருந்தது. அண்ட் அது கூட ஒரு பீரியட் ஃபில்ம் இருந்தது, 1980s செட் இருந்தது ஸ்டோரி. அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் அந்த during 1980s எப்படி இருக்காங்க, பிளாட் போட்டுட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலான அந்த மாதிரி கெட்டப் இருந்தது. ஸோ ஐ என்ஜாய் டூயிங் பானம். அண்ட் மலை ஐ திங்க் ஆல்சோ ஹேட் அ குட் ரோல், and Kale also I think there was a lot of scope for performance. So அந்த மாதிரி நல்ல ரோல்ஸ் தான் வந்திருக்கு. And yeah, I'm happy the way my career is going. பேசிக்கா உங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க, பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. படங்கள்ல நடிக்கும் போது உங்களை ரொம்ப அழகா எந்த படம் காமிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? I think Malayala I feel I was portrayed very well because the cinematographer was very good. It was A. Venkatesh, the cinematographer. So he is an excellent DOP. So I think I looked really nice in that film. Though own compliment கொடுக்கணும், அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கு. ஆனா and I think even பரதேசில கூட என்னோட லுக் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. அது எதுக்குன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் ஏதாவது வேணும். சும்மா சேம் கெட்டப்ல சேம் மாதிரி ஸ்கிரீன் மேலே பார்த்து டு லுக் அட் யுவர் செல்ஃப், ஐ திங்க் இட் பிகம்ஸ் a little boring after a while. நான் வெளியே எப்படி இருக்கேன் அப்படிதான் எல்லா ஃபிலிம்ஸ்ல காமிச்சிருக்காங்க எனக்கு. ஆனா பரதேசில ரொம்ப கெட்டப்பே ஃபுல் சேஞ்ச் இருக்கு. நிறைய பேர் ஆக்சுவலி ரெக்கக்னைஸ் பண்ண முடியல எனக்கு. ஸோ அது எனக்கு ஒரு சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் I feel like, it was really nice that I got to play a role from 1930s and or Tamil ponnu, so I'm happy that I'm getting a variety of roles. So பரதேசி மூவி அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைட்டிலே வந்து சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணீங்க இந்த மூவி வந்து பாலா சார் டைரக்ட் பண்றாருன்னு நீங்க ஓகே சொல்லிட்டீங்க? ஆப்வியஸ்லி பாலா சார் அது சோல் ரீசன் இருக்காங்க. அது அப்புறம் எதுவுமே திங்க் பண்ணவே வேண்டாம். எதுக்குன்னா ஐ திங்க் ஹி இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா. அண்ட் எல்லாரும் ஆசைப்படுவாங்க அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு. அண்ட் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் I didn't even have to think about it. When Bala sir is directing, every artist will just want to do his projects. So இன்னும் வேற என்ன டைரக்டர்ஸ் கூட எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை? Well, famous directors மட்டும் இல்ல, எல்லாரும் upcoming directors actually story main criteria இருக்கு. ஸோ ரோல் நல்லா இருந்தா, ஸ்டோரி நல்லா இருந்தா அது படம் ஓடும். அண்ட் டெஃபினெட்லி அந்த மாதிரி மணிரத்னம் சார் கூட ஒர்க் பண்றது ஆசை இருக்கு. ஸோ அப்படி நிறைய டிரெக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் see, அவர் எனக்கு செலக்ட் பண்ணணும், நான் அவருக்கு செலக்ட் பண்ண முடியாது. அதாவது எந்த ஒரு ஆக்ட்ரஸ் அந்த ஆக்டரா இருந்தாலும் சரி, பாலா சார் கூட நடிக்கும் போது அவருடைய படங்கள் பண்ணும்போது 10 மூவிஸ் பண்ண மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வெல், ஆப்வியஸ்லி ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்காக அவர் கூட ஒர்க் பண்றது ஒரு ப்ரவுட் மூமெண்ட். என்னோட கரியர்ல இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் சொல்லலாம்.
ஆக்சுவலி எப்போ நான் இது ஃபிலிம்காக செலக்ட் ஆயிட்டேன் அப்போ எனக்கு தெரியாது தட் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கல தட் நான் இது ஃபிலிம்காக செலக்ட் ஆக போறேன் பிகாஸ் பாலா சார் ஃபிலிம் வரணும்னா அது ரொம்ப கஷ்டம் ஒரு நல்லா யோசிச்சுட்டு கேரக்டருக்கு யார் சூட் ஆக போறாங்க அவருக்கு தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ நான் லுக் டெஸ்ட் போனேன் ஆனா அப்போ சுத்தமா எனக்கு தெரியாது சும்மா போயிட்டு ட்ரை பண்ணிட்டு வரலாம் அந்த ஃபீலிங்ல தான் போனேன் அண்ட் 2 days அப்புறம் செலக்ட் ஆயிட்ட ஃபிலிம்காக அப்போல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலி நம்ப முடியல தட் such a fabulous film and such a fabulous filmmaker I'm working with and it was every day ஏதாவது நியூ லேர்ன் பண்றதுக்கு ஒரு ஸ்கோப் இருந்தது ஷூட்டிங் டியூரிங் த ஷூட்டிங் ஸோ அதுதான் என்கிட்ட இருந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ப்ராஜெக்ட்காக அவ்வளோ பாலா சார் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அதுக்காக பண்ணிட்டேன் அண்ட் அவர் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க கரெக்ட் ஒர்க் அவருக்கு தெரியும் ஆர்டிஸ்ட்ல இருந்து எப்படி ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது எப்படி he really concentrates on the performance of the artist so all the credit all the actors that he's worked with our Bala sir da credit kodupanga so he is the main reason all his actors are doing so well பிதா மகன் அப்படின்னு மூவி பார்க்கும்போது எந்த ஹீரோ ஹீரோயினும் சரி அழகாவே காமிச்சிருக்க மாட்டாங்க ஸோ மேக்கப் இல்லாம அதாவது நல்ல ஃபேரா இருந்தாலும் டார்க்கா தான் காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மூவியோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி ரோல் வருமே நம்மள அழகா காமிக்கலன்னா என்ன பண்றது இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா இல்ல ஆக்சுவலி என்னை பொறுத்திருக்கு ஃபேர் டார்க் அந்த மாதிரி ஃபேர் அழகா டார்க் அழகா இல்ல அது சொல்ல முடியாது அது கலர் மட்டும் தான் இட்ஸ் நாட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கேரக்டர் எப்போ ஆடியன்ஸ் பாக்குவாங்க ஓகே இவ அழகா இல்ல இது பொண்ணு அழகா இருக்காங்க தட் மீன்ஸ் தி ஆர்டிஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல ஸ்கிரீன் மேல அதுக்குதான் ஆடியன்ஸ் மைண்ட் இப்படி வாண்டர் ஆகும் பியூட்டி மேல இல்லனா ஹேர் மேல இல்லனா மேக்கப் மேல சோ ஐ திங்க் பாலா சார் ஃபிலிம்ல என்னன்னா ஆடியன்ஸ் அது ஹீரோ இது வேதிகா ஹீரோயின் இல்லனா ஹீரோ ஆர்யா இல்லனா ஹீரோ விஷால் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க இது ஒரு கேரக்டர் அப்படிதான் பாக்குவாங்க எதுக்குன்னா அவ்வளோ அழகான ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு கேரக்டர்ல மோல்ட் பண்ணுவாங்க சோ யூ வில் நாட் சி வேதிகா ஆன் ஸ்கிரீன் சோ அது கம்பேரிசனே வராது அந்த ரோல் அந்த கேரக்டரை தான் நாங்க பார்க்கறோம் எக்ஸாக்ட்லி சோ அண்ட் if the concentration goes on the looks of the characters அது it's not possible in Bala sir's film எதுக்குன்னா அவர் அந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க யாரும் திங்க் பண்ண மாட்டாங்க ஓகே she is not good looking or she is bad looking so adella problems வராது and secondly அவருக்கு நான் அவ்ளோ ட்ரஸ்ட் பண்றேன் அவர் எனக்கு எப்படி மேக்கப் போட சொன்னாங்க அப்படிதான் பண்ணிட்டே எல்லாம் அவர் என்ன கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்கு என்ன கேரக்டர் லுக் இருக்கு I trust him so much everybody has so much confidence in him whatever அவர் எல்லாரும் ஆர்டிஸ்ட் அவர் என்ன சொல்வாங்க அதுதான் செய்வாங்க they don't want to disappoint Bala sir so it was he is the type of director who you completely surrender yourself to because he knows how to project you in the best way possible. மெயினான விஷயம் அப்படின்னா ஹீரோ சோ ஹீரோ எப்படி இருந்தது உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது well yeah atharva kuda working experience ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தது and we all were concentrating basically on our own work because that's the way it is in Bala sir's film you have to be very attentive when it comes to your work so ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப hard work பண்ணிருக்காங்க so it was a very pleasant experience any memorable moment in that shooting spot well actually ஜாஸ்தி சொல்ல முடியாது and there was this my first day the scene was we were shooting near a well so Bala sir சொன்னாங்க அதுல ஜம்ப் பண்ணனும் first day அப்போ எனக்கு தெரியாது அவர் பத்தி ஜாஸ்தி எப்படி working experience எப்படி மைண்ட் செட்ல இருக்காங்க அது எனக்கு தெரியாது அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் தானே ஸோ ஐ காட் வெரி ஸ்கேர்ட் பிகாஸ் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது ஸோ நான் அதுதான் யோசிச்சுட்டேன் ஓ காட் எப்படி ஜம்ப் பண்றது எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது அதுவும் வெல் கூட சும்மா ஸ்விம்மிங் பூல்ல ஜம்ப் பண்றது அந்த மாதிரி இல்ல அண்ட் உள்ள எல்லாம் நிறைய பூச்சிகள் இருக்காங்க இன்செக்ட்ஸ் இது பெரிய பெரிய ஆக்சுவலி ஸோ ரொம்ப பயந்துட்டேன் ஆனா அப்புறம் தெரிஞ்சிடுச்சு அது he was just joking thank God he was just joking illana I would have jumped
but I would have, like really been afraid. பர்தேசி மூவி முடிச்சிருக்கீங்க, கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. பிளஸ் இன்னும் நீங்க பிஸி ஷெட்யூல்ல தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட் மூவிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிஸி ஷெட்யூல்லையும் எங்க வியூவர்ஸ்க்காக வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. ஸோ இவ்வளவு நேரம் வியூவர்ஸும் உங்க இன்டர்வியூ கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ வியூவர்ஸ்க்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? மாலை மலர் நேர்களுக்கு ரொம்ப நன்றி. என் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. And thank you so much for all your support and watching this program. இப்போ ஆடியோ லான்ச் ஆயிடுச்சு பர்தேசி, அண்ட் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு மியூசிக்காக. ஸோ டெஃபினெட்லி உங்க சிடி காப்பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஐ எம் ஷோர் கண்டிப்பா உங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பர்தேசி ட்ரெய்லர் கூட இப்போ வெளியே வந்திருக்கு அண்ட் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் go and watch the film in the theaters when it's releasing. Should be releasing next month. And thank you so much everyone. And என்னோட ட்விட்டர் மேலே வெல் விஷஸ் இருக்காங்க, அவர் கூட ரொம்ப நன்றி. இவ்வளோ ட்விட்டர் மேலே என்னோட ஃபில்ம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க, எல்லாரும் பெஸ்ட் விஷஸ் கொடுத்திருக்காங்க. So thank you so much everyone.